ரொம்ப நாள் நிறைய பேர் நம்மளோட ஆடியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 60% கிட்ட வந்து ILR பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே ILRல இருக்கீங்க. இந்த கவர்மெண்ட் வந்து 5 to 10 இயர்ஸ் மாற்றுறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இது எப்படி மாற்ற போகிறாங்க, எப்படி எஃபெக்ட் ஆக போகுது, அது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக வரப்போதா, எப்படி வரப்போதான்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா வில் பி ஓப்பன் ஃபார் கன்சல்டேஷன், ஓப்பன் த கன்சல்டேஷன் சொல்லிவிட்டு ஒரு டைம் பீரியட் கொடுக்குறோம். அந்த டைமில் நீங்கள் உங்களோட கன்சர்ன்ஸ்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை பேஸ் பண்ணியே நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். ஸோ கண்டினியூஸாக கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் அந்த ILR ஃபேஸில் இருக்காங்க, எல்லாருக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நாங்கள் வந்து போன எபிசோடில் சொன்னது தான் திருப்பி இப்போ வந்து நவம்பர் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப நாள் நிறைய பேர் நம்மளோட ஆடியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 60% கிட்ட வந்து ILR பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே ILRல இருக்கீங்க. ILRக்கு கிடைக்கிற இதில் அந்த தருணத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து 5 to 10 இயர்ஸ் மாற்றுறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இது எப்படி மாற்ற போகிறாங்க, எப்படி எஃபெக்ட் ஆக போகுது, அது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக வரப்போதா, எப்படி வரப்போதான்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து நிறைய கேள்விகள், இது கஷ்டங்களையும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினச்சிங்க. அப்போ தான் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா வில் பி ஓப்பன் ஃபார் கன்சல்டேஷன், ஓப்பன் த கன்சல்டேஷன் சொல்லிவிட்டு ஒரு டைம் பீரியட் கொடுக்குறோம். அந்த டைமில் நீங்கள் உங்களோட கன்சர்ன்ஸ்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை பேஸ் பண்ணியே நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து அக்டோபர் 20க்கு ஓப்பன் ஆயிருக்கு. டிசம்பர் 7 முடியுது. ஸோ அதை பற்றி தான் என்ன பண்ணலாம், அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். ஸோ கண்டினியூஸாக கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் அந்த ILR ஃபேஸில் இருக்காங்க, இன்னும் 1 இயர்லேயோ இல்லை 2 இயர்லேயோ இல்லை 3 இயர்லேயோ எப்போ ILR வராங்களோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இலங்கையிலேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இங்கே இருக்கவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் வணக்கம் திருப்பி சொல்லிடுறோம். நம்ம கூட இருக்கிறது வந்து யூகேயில் லீடிங் இமிக்ரேஷன் லாயர் மிஸ்டர் பத்ரி பால வெங்கடேஷன். நம்ம கூட வந்து ஒரு 3 to 4 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளோட மக்களுக்கு நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரீ கன்சல்டேஷன் ஆகட்டும், ஒரு டைமில் போய் ஹெல்ப் பண்ணி பெயில் பண்ணணுமா, எந்த இதுக்கும் வந்து நம்ம ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா IAAMபாங்க, அதில் லெவல் 3 முடிச்சிருக்காங்க. விச் இஸ் வந்து இவங்க இப்போ வந்து உங்களுக்காக வாதாடுறதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போய் இமிக்ரேஷன் ரிலேட்டட் இது கேசஸை வாதாடலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்து 6,000+ வந்து பாசிட்டிவ் கிளைண்ட்ஸு. இவங்கள நீங்கள் ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்களோட கம்பெனி பேர் வந்து யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட், www.ufvisas.com. கரெக்டாக அதுக்கு போனீங்கன்னா இவங்களோட நம்பர் எல்லாம் டீட்டெயிலும் கிடைக்கும். ஸோ மக்களே, இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக இதுக்குள்ளார டைட்டிலுக்குள்ளார போயிடுவோம். ILR ஹாட் டாபிக் என்ன நடக்குது? ஹாட் டாபிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடலாம். ஸோ மக்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் என்னங்கிறத கிளியராக ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஓகே, அதாவது ஹோம் ஆஃபீஸ் வந்து 5 to 10 இயர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்போது ரெட்ரோஸ்பெக்டிவ்லியா அப்படிங்கிற கேள்வி வந்தது. அதுக்கு நோன்னு அவங்க சொல்லலை. ஆனால் நிறையா எவிடன்சஸ், அதாவது ஆர்டிகிள்ஸ் எல்லாமே வந்தது ரெட்ரோஸ்பெக்டிவ்லி வரப்போகுது அப்படிங்கிறது. நிறைய இடத்துல பிபிசியில் வந்திருந்தது, ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்திருந்தது. அதே மாதிரி சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் சொன்ன மாதிரியும் நிறையா மேகசின்ஸில் வந்திருந்தது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அக்டோபர் 5th இல்லை 7th நினைக்கிறேன், இல்லை செப்டம்பர் 7th பெட்டிஷன்ஸ் மக்கள் சைன் பண்ணி அது வந்து கன்சல்டேஷனுக்கு வந்தது. அப்போது புது மினிஸ்டர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எல்லாருமே அவங்களுடைய வருத்தங்களும் இதனால் வரக்கூடிய பாதிப்புகளும் தெரிவித்தாங்க. அப்போ 6 மணி நேரத்துக்கு தெளிவாக விட்டு அடிச்சது அதுதான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சீக்கிரம் வந்து கன்சல்டேஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அந்த கன்சல்டேஷனில் உங்களுக்கான பாதிப்புகளை எங்களுக்கு தெரிவிங்க, பப்ளிக்கு ஓப்பனாக இருக்கும், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அந்த கருத்தை வச்சியும் அதுக்கான எவிடன்ஸையும் வச்சு மக்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் எங்களுடைய டெசிஷனை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஸோ அந்த கன்சல்டேஷன் மக்களே ஓப்பன் ஆயிடுச்சு.
நாங்கள் வந்து அக்டோபர் 20 போட வேண்டியது, ஆனால் we were traveling, ஆமா. ஸோ அதனால தான் இப்போ போடுறோம். ஸோ இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நாங்கள் கீழேயே ஷேர் பண்ணிடுறோம் இந்த வீடியோவில். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணால் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத தான் இங்கே சொல்ல போகிறோம். இதை நீங்கள் வந்து 5 வருஷத்தில் தான் இருக்கணும்னு நினைக்கிற மக்கள் வந்து எல்லாருமே இந்த இதை ஃபில் பண்ணி உங்களுடைய ஆதங்கங்களை தெரிவிக்கணும். இதில் வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்னங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் கவர்மெண்ட் அதை கேட்டு உங்களுக்கு வராத மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து வெப்சைட்டு, அதாவது யூகே பார்லிமெண்ட்டோட வெப்சைட்டு. அதில் வந்து இந்த லிங்க் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டி ஹாஸ் லான்ச்ட் a நியூ என்கொயரி டு எக்ஸாமின் த கவர்மெண்ட் ப்ரொபோசல் டு ரிஃபார்ம் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் இன்டெஃபினைட் லீவ் டு ரிமைன். இன்கொயரி வந்து ரூட்ஸ் டு செட்டில்மெண்ட்டு, சப்மிட் எவிடன்ஸு, ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டி. அதாவது நம்ம இப்போ சொன்னதை தான் வந்து கீழே டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து 10 இயர்ஸாக மாற்ற போகிறோம். இதுக்கான உங்களுடைய வருத்தங்களை இல்லை உங்களுக்கான ஒப்பீனியனை தெரிவிங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு ரூட்ஸ் டு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து கீழே போனீங்கன்னா ரீட் த கால் ஃபார் எவிடன்ஸ் பிஃபோர் சப்மிட்டிங், இதை வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து சொல்லுவாங்க எப்படி எவிடன்ஸ் சப்மிட் பண்ணணும். நீங்கள் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து மோர் தென் 3000 வேர்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுற அந்த டோட்டல் எஸ்ஏ மாதிரி எழுதுறது. அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற எவிடன்ஸ் வந்து 25 MB மேலே இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன இம்பேக்ட்டு இருக்குங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் எவிடன்ஸ் தட் அஃபெக்ட்ஸ் த பாத்வே டு செட்டில்மெண்ட், have an immigration and routes on settlement. What is the likely impact of longer routes of settlement to business and employers. அதுக்கப்புறம் வாட் இஸ் த லைக்லி இம்பேக்ட் ஆஃப் லாங்கர் ரூட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்டர் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். அதாவது இதனால் பண்ணுறதுனால ஒரு பிஸ்னஸுக்கு என்ன பாதிப்பு வரும், உங்களுக்கு என்ன பாதிப்பு வரும், ஃபினான்ஷியலாக உங்களுக்கு என்ன பாதிப்பு வரும், உங்களுடைய பணம் சேமிப்பு அதில் என்ன பாதிப்பு வரும், இல்லை இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, உங்களுடைய தனிப்பட்ட எதுவும் உங்கள் குழந்தைங்களுக்கான தனிப்பட்ட வகையிலையும் உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி பாதிப்பு வரும், இது எல்லாத்தையுமே வந்து தெரிவிக்கிறதுக்காக தான் வந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை படிச்சுட்டு ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா நான் சொன்னதே தான் இப்போ இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது எவிடன்ஸ் வந்து 3000 வார்த்தைக்கு கீழே இருக்கணும், அதாவது 3000 வேர்ட்ஸ். அதே மாதிரி எந்த அட்டாச்மெண்ட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் 25 MBக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறது தான். சிங்கிள் வேர்ட் ஆர் ஓடிடி ஆர் ஆர்டிஎஃப் டாக்குமெண்ட். ஆமாம், வேர்டு அந்த மாதிரி அந்த இதில் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூ பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக இல்லை நீங்கள் வந்து குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல், இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ணுறீங்கன்னா அது மாதிரி பண்ணலாம். இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கீங்கனாலும் பண்ணலாம். இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் உங்களுக்கே வந்து 10 பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கிளிக் கண்டினியூ பண்ணிங்கன்னா இனி வந்து இது எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு இதை ஃபில் பண்ணிவிட்டு இனி வரக்கூடிய ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் மக்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியது என்னென்னா, நாங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணது எதுக்காகனா 5 இயர்ஸுங்கிறதுனால தான் இந்த கண்ட்ரியை நாங்கள் சூஸ் பண்ணோம். இல்லைன்னா நாங்கள் வந்து வேறு ஏதாவது நாட்டுக்கு போயிருந்திருப்போம் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்காக தெரிவிக்கணும். ஏன்னா இது வந்து முக்கியமானது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே கேம் டு யூகே எதுக்காகனா 5 இயர்ஸில் செட்டில்மெண்ட் இருக்குது. ஏன்னா வேறு நாட்டில் போனோம்னா ஜாஸ்தியாக இருக்கும், 7 வருஷம் இருக்கலாம், 8 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம். யூகேக்கு வந்தது இந்த 5 இயர்ஸ் செட்டில்மெண்ட், அந்த ப்ராமிஸில் தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. அதை வந்து நீங்கள் கிளியராக பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக சொல்கிற வேண்டியது என்னன்னா, இப்போது உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய எஜுகேஷனு, இப்போது நிறையா பேர் வந்து டீனேஜில் இருப்பாங்க, 13 வயசில் இருப்பாங்க, 15 வயசில் இருப்பாங்க. இப்போது அவங்க வந்து நெக்ஸ்ட்டு அதாவது 18 வயசு ஆகும்போது யூனிவர்சிட்டி போகும்போது அவங்க ஹோம் ஸ்டூடெண்ட்டுங்கிற போது அந்த அவங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அவங்க வந்து இங்கே செட்டில் ஆகும்போது நல்ல படிப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவங்க செட்டில் ஆகும்போது அவங்களுக்கு ஹோம் ஃபீஸ் ஸ்டூடெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ அவங்க மேற்கொண்டு 5 வருஷம் அப்படின்னாங்கன்னா குழந்தைங்களோட லைஃப் இங்கே செட்டில் ஆகுறதே வந்து பெரிய பாதிப்பாகும். அதே மாதிரி குழந்தைங்க ரொம்ப நாள் இருந்ததுனால திரும்ப இந்தியாவில் போயோ இல்லை ஸ்ரீலங்காவில் போயோ பாகிஸ்தானில் போயோ அவங்க எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணால் அது அவங்களோட கரியரும் அதே மாதிரி மென்டல் கெப்பாசிட்டியும் சைக்காலஜியும் பாதிப்பு ஏற்படும்.
சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கணும். 3வது, இது வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால இப்போது உங்களுக்கு வீடு வாங்குறது இல்லை மேற்கொண்டு நீங்கள் செட்டில் ஆனால் இங்கே பிஸ்னஸ் தொடங்கலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் வந்து இது இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிவிக்கணும். ஏற்கனவே வீடு வச்சிருக்கவங்களும் பேசலாம். வீடு வச்சிருக்கிறவங்களும் இப்போது அவங்க வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது, ஏன்னா சில டைம் வந்து அவங்களுக்கு ஜாப் வந்து திடீர்னு இல்லை அப்படிங்கிற போது இப்போ அவங்க செட்டில் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரீதிங் டைம் மாதிரி எடுத்துக்கிட்டு போகலாம். ஆனால் திரும்ப 5 இயர்ஸ் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படிங்கிற போது வீடு வாங்கினவங்க வேலை போயிருச்சு அப்படிங்கிற போது அவங்க வீசாவே கேன்சல் ஆகிடும். அப்போ தே ஹாவ் டு லீவ் த கண்ட்ரி. அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வீடு எல்லாமே போயிடும். 4வது, ஃபினான்ஷியல் இம்பேக்ட்டு. இப்போது இதனால் வந்து அவங்களுக்கு மேற்கொண்டு அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணணும், ஐஹெச்எஸ் ஃபீஸ் பே பண்ணணும், எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அடிஷ்னல் பர்டனு. 5 இயர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஃபினான்ஷியல் இதுங்கிறதோட அவங்க ஹெல்த்து எல்லாமே மாறும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பர்டனு அப்படிங்கிறது அந்த இதை தெரிவிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த 5 வருஷத்தில் யூகேக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. மெயினாக வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய எண்ணம் என்ன இருக்குதுன்னா, இவங்க எல்லாருமே வந்து ILR கிடச்சிருச்சுன்னா பெனிஃபிட்டுக்கு போயிடுவாங்க, நீங்கள் பெனிஃபிட்டுக்கு போக மாட்டீங்க அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து 5 வருஷமாக இருக்கோம், 50K earn பண்ணுறோம், 40K earn பண்ணுறோம், 30K earn பண்ணுறோம். நாங்கள் வந்து இந்த டைமில் எப்போவுமே நாங்கள் வந்து கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸோ இல்லை எதுவுமே தேடலை, நாங்கள் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாகவே மேற்கொண்டு வேலை பார்த்துட்டு அப்படி தான் இருந்திருக்கோம். இது ILR கிடச்சாலும் நாங்கள் வந்து செய்ய மாட்டோம், மேற்கொண்டு எங்களுக்கு வந்து அது இன்னும் பல வேலைகளோ இல்லை பிஸ்னஸோ பண்ணுறதுக்கு தோதுவாக தான் இருக்கும் தவிர நாங்கள் வந்து பெனிஃபிட்ஸுக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணணும். நீங்கள் ஒரு எம்ப்ளாயர் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாயிக்கு நீங்கள் சொல்லணும், நீங்கள் 5 வருஷம் இதை வந்து 10 வருஷம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்த நாடு விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பிஸ்னஸ் பெரிய பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவை அவங்க COS வந்து பே பண்ணும்போது அவங்க பே பண்ண வேண்டியது இருக்குது 1300. இது அடிஷ்னல் காஸ்ட்டு. ஆஸ் அ பிஸ்னஸ் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்காக பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுடைய வருத்தங்களும் இதனால் வரக்கூடிய ப்ராப்ளங்களும் ஆதங்கத்தையும் தெரிவிக்கலைன்னா இனி முடியாது. ஏன்னா ஹோம் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய கோல்டன் சான்ஸ். லிங்க் அனுப்பியிருக்கோம், இதில் தயவுசெய்து பார்த்து ஃபில் பண்ணி எவிடன்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஹோப் ஜான்வரியில் நமக்கு நல்ல நியூஸாக 5 இயர்ஸ்ன்னு இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம். சூப்பர். இப்போ வந்து இது வந்து ஓகே 2 வருஷம் தான் இருக்குது, 1 வருஷம் தான் இருக்குது, அவங்க தான் பண்ணணும் இல்லை. இன்றைக்கி வந்திருக்கீங்க, இன்றைக்கி வந்திருந்தீங்களாலோ இல்லை போன வாரம் வந்திருந்தீங்களாலோ எல்லாருமே இதை போட்டால் தான் நிறைய பேர் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கும் தெரியும் என்னன்னு. ஸோ உங்கள் மனசில் இருக்கிறது கொட்டுறதுக்கு 3000 நம்ம ஊர்லலாம் வந்து எக்ஸாம் டைமில் எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இருங்க. நம்ம தம்பி இருக்காப்புல ChatGPT அவர்கிட்ட கொஞ்சம் பேசுனீங்கன்னா எல்லோரும் ஒன்றும் அடித்தான் காப்பியாக பண்ணாமல் இன்ஃபர்மேஷனை கிளியராக வந்து அது அவங்களுக்கு ரீடபிள் இதுவாக சொல்லிட்டு என்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட் கிளியராக சொன்னீங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இது ரிப்பீட்டேட்டிவாக நிறையா வந்துச்சுன்னா அவங்களுக்கும் தெரியும் இது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட்டு. நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. பேசிகிட்டு இருக்காமல் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் வந்து ஒரு 1/2 hour எடுக்கும். உட்காந்து கிளியராக எழுதி போட்டிங்கன்னா 1/2 hourல உட்காந்து எழுதி டிஸ்கஸ் பண்ணி எழுதி போடும். சரியா? சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.